அம்மா சொன்ன அறிவுரை. அன்பான குழந்தைகளே, இப்போ நாம் கேட்கும் கதை நம்ம வீடு, நம்ம கிராமம், நம்ம அம்மா இவைகளோடு நெருக்கமாக இணைந்த ஒரு இனிய கதை. ஒரு பசுமையான தமிழ் கிராமம். சுற்றிலும் மரங்கள், பறவைகள், பச்சை பசையிலென விரிந்த வயல்கள். காலை நேரத்தில் மெல்லிய காற்று வீசுது. அந்த கிராமத்தில் ஒரு அம்மாவும் அவளோட சின்ன பையனும் அன்போடு வாழ்ந்து வந்தாங்க. அந்த பையன் ரொம்ப சுறுசுறுப்பானவன். ஓடவும் குதிக்கவும் விளையாடவும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு எல்லாமே சீக்கிரம் செய்யணும்னு தோணும். ஆனால் பெரியவர்கள் சொல்வதை அவ்வளவா கவனிக்க மாட்டான். அந்த நாள் ஒரு அழகான காலை. சூரியன் மெதுவாக உதயமாகியது. வயல்களை தங்க நிறத்தில் ஒளிந்து கொண்டிருந்தது. அம்மா அவனை கவனமாக பார்த்துக்கிட்டு அன்போடு ஒரு முக்கியமான அறிவுரை சொல்கிறாங்க. அது அவனை பாதுகாக்கணும்னு. அம்மாவின் அனுபவத்தில் இருந்து வந்த ஒரு அறிவுரை. அந்த பையன் அதை முழுசாக கவனிக்காம தன் விளையாட்டில் ஆர்வம் கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த நேரத்தில் உலகமே விளையாட்டாக தெரிஞ்சுது. சிறிது நேரத்துக்கு பிறகு அவன் வயல் பக்கமாக போகிறான். அங்கே தண்ணீர் நிறைந்த ஒரு குளம். வெயிலில் தண்ணீர் மின்னலா தெரிஞ்சது. அதை பார்த்த ஆர்வம் வற்ற மாதிரி இருக்கு. அந்த ஆர்வம் அம்மா சொன்ன அறிவுரையை மெதுவாக மறைக்க வைக்குது. ஒரு சின்ன கவனக்குறைவு, ஒரு சின்ன தவறு. அந்த இடத்துல அவன் வழுக்கி பயந்து போகிறான். அந்த நிமிஷம் விளையாட்டு மகிழ்ச்சி போய் பயம் வந்துடுது. அதிர்ஷ்டமாக அருகில் இருந்த பெரியவர்கள் உடனே கவனித்து அவனை பாதுகாப்பாக காப்பாற்றுறாங்க. ஒரு பெரிய ஆபத்து ஒரு சின்ன பாடமாக மாறிடுது. வீட்டுக்கு திரும்பும்போது அவன் மனசில் கனமாக இருக்கு. தன் கவனித்த அம்மாவின் அறிவுரை எவ்வளவு முக்கியம்னு அவனுக்கு இப்போ புரியுது. அந்த அறிவுரை கட்டளை இல்லை, அது அன்பு, அது பாதுகாப்பு. அம்மா அவனை அன்போட அருகில் அழைத்து மெதுவாக தலையை கோர்த்து ஒரு வார்த்தையும் பேசாம தன் அன்பாலேயே அவனை நிம்மதியாக்குறாங்க. அந்த அமைதி 1000 வார்த்தைகளுக்கு சமமானது. அந்த நாள் முதல் அந்த பையன் ஒரு விஷயம் கற்றுக்கொண்டான். பெரியவர்கள் சொல்வது திட்டவோ தடுக்கவோ இல்லை, அது அவர்களோட அனுபவத்திலிருந்து நம்மை பாதுகாக்கத்தான் என்பதே. குழந்தைகளே, நம்ம அப்பா அம்மா, பாட்டி தாத்தா சொல்கிற ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிற ஒரு ஒளி. அதை கேட்கும்போது நாம் பாதுகாப்பாகவும் புத்திசாலியாகவும் வளர முடியும். பெரியவர்கள் சொல்வது அனுபவத்திலிருந்து வரும். அதை கேட்கும் குழந்தைகளுக்கு வாழ்க்கை இன்னும் அழகாகும். இந்த இனிய கதை கேட்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம்.